வெல்கம் டு பண்ற ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றும் உதவி ஆய்வாளருக்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பேரிஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி தான் சிஎம் மூலயமா அந்த 3000 ப்ளஸ் கேண்டிடேட்டுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இயர் நீங்கள் நல்லா பண்ணுங்கள், உங்களுக்கும் அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு 4 எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. டிஎன்பிஎஸ்சி மாதிரி இல்லை, 4 எக்ஸாம். ஒன்று சப் இன்ஸ்பெக்டரு, இன்னொன்று கான்ஸ்டபிள், இன்னொன்று டெக்னிக்கல் சப் இன்ஸ்பெக்டரு, இன்னொன்று ஃபிங்கர் பிரிண்ட்டு. சரிங்களா? இப்போ அவங்க இந்த டெக்னிக்கல் சப் இன்ஸ்பெக்டர் நடத்துகிறேன்னு அது வருஷ கணக்கில் போயிட்டுருக்கு. பட் எனிவே காவலரின் உதவி ஆய்வாளர் வருஷம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, 2010 2023, அதாவது இந்த வருஷம் நடக்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கம்பைல் பண்ணிட்டோம். ஜென்ரல் ஸ்டடீஸை நம்ம சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சுருக்கோம், உளவியலை நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி 4 எக்ஸாம் ஏன் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு எக்ஸாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா அந்த போர்டு நடத்தக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4னா குரூப் 4 மட்டும் பார்க்கக்கூடாது. குரூப் 2 2A, குரூப் 1 அது மாதிரி நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி இருக்கிறதுல 2019 தான் 43 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லா ஜிஎஸ் கொஸ்டின்ஸையும் நம்ம பார்க்கணும். அதனால் நம்ம டிஎன்பிஎஸ்சி கொண்டு வர தேவையில்லை. நான் எதனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் இருக்கிறது எல்லாத்துலேயுமே சிமிலர் சிலபஸ் தான். அதனால் எல்லாத்தையும் பார்க்கணும். கண்டிப்பாக காவலர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சப் இன்ஸ்பெக்டர் கொஸ்டின்ஸையும், சப் இன்ஸ்பெக்டர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கான்ஸ்டபிள் கொஸ்டின்ஸையும் தயவுசெய்து பாருங்கள். சரிங்களா? ஒன்றும் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது, அதனால் உங்களுக்கு பெனிஃபிட் தான். சரிங்களா? இதை தவிர்த்து வேறு என்ன கான்ஸ்டபிளுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னா, கான்ஸ்டபிள் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு இந்த உங்களுக்கு தெரியுமா ப்ளஸ் புக் பேக். உங்களுக்கு தெரியுமா நம்ம 6 to 12 வரைக்கும் கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். அறிவியல், சமூக அறிவியல். அதே மாதிரி புக் பேக்கு 6 to 10 வரைக்கும் போதும், 11th 12th வேணாம். இந்த பிடிஎஃப் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ், இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ரிட்டர்ன் கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு தெரியுமா புக் பேக் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் போதும். டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி மாதிரி டெப்த் படிக்க தேவையில்லை. சைக்காலஜி என்ன பண்ணுறதுன்னா, இந்த 480 + 375 கொஸ்டினை நல்லா தரவாக படிங்க. படிச்சுட்டு அதை படிக்கிறீங்கன்னா கொஸ்டின்னு அது எப்படி அந்த ஆன்சர் வந்ததுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் கொஸ்டின் ஆன்சர் ஜிஎஸ் பார்க்குற மாதிரி பார்க்காதீங்க தயவுசெய்து. அப்படி பண்ணிங்கன்னா இந்த 480 + 375 மோர் தென் இனஃப். உங்களுக்கு இன்னும் பயமாக இருந்தால் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபார்முலாஸ் அது மட்டும் போதும். அதே மாதிரி பொதுத்தமிழ் என்ன பண்ணலான்னா, இங்கே தமிழ் 215 சப் இன்ஸ்பெக்டரில் 301 இந்த கொஸ்டின்ஸை பாருங்கள். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்கக்கூடிய இலக்கண பகுதியில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையாவது பார்த்துட்டு போங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். போன வாட்டி நிறையா பேர் தமிழில் விட்டுட்டாங்க. சரிங்களா? அது மாதிரி நீங்களும் ஆக வேண்டாம். தமிழ்லேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள்.